ஓம் நம சிவாய. தெய்வ ரகசியம் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நண்பர்களே, இந்த நிமிஷம் நீங்க ஏதோ ஒரு வேலையில இருந்திருக்கலாம். இல்ல மனசு முழுக்க 1000 கவலைகளை சுமந்துகிட்டு யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோவை தேடி வந்திருக்கலாம். ஆனா அத்தனையும் தாண்டி இந்த வீடியோவை நீங்க இப்போ கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு அழைப்பு. அந்த சிவபெருமானே உங்களுக்காக கொடுத்த பிரபஞ்சத்தின் சிக்னல் இது. என் தலையெழுத்து இவ்வளவுதானா? என் கஷ்டம் எப்பவும் தீராதா? நான் பட்ட அவமானங்களுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா? அப்படின்னு ஒவ்வொரு ராத்திரியும் கண்ணீரோட தூங்க போனவங்களா நீங்க? கவலைய விடுங்க. உங்களோட அந்த பழைய கர்ம வினைகள் எல்லாம் இன்னையோட முடிய போகுது. பிரம்மன் எழுதின தலையெழுத்தையே மாத்தி எழுதுற சக்தி அந்த கைலாயநாதனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த சிவன் நம்ம கஷ்டத்தை தீர்க்கணும்னா அவர் சொல்லி கொடுத்த சில ரகசியங்களை நாம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்த போற, யாருக்கும் அதிகம் தெரியாத 4 சிவ ரகசியங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா கடைசி ரகசியம் உங்க வாழ்க்கையோட திறவுகோலா கூட இருக்கலாம். முதல் ரகசியம், முழுமையான சரணாகதி. நம்ம வாழ்க்கையில வர்ற முக்காவாசி பிரச்சனைக்கு காரணமே நான் அப்படிங்கிற அகங்காரமும் எல்லாமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பும் தான். நான் இவ்வளோ உழைக்கிறேன், நான் இவ்வளோ யோசிக்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு எதுவும் நடக்கலன்னு நாம புலம்புறோம். சிவன் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் பாரத்தை என் காலடியில இறக்கி வச்சிடுன்னு சொல்றாரு. நீங்க சிவன் கோயிலுக்கு போகும்போது உங்க கவலை, கடன், பிரச்சனை, அவமானம் எல்லாத்தையும் அந்த நந்தி தேவர்கிட்டயோ இல்ல சிவலிங்கத்துக்கிட்டயோ மனசார சொல்லிட்டு, அப்பா இதுக்கு மேல சுமக்க எனக்கு சக்தி இல்ல, எல்லாத்தையும் உன் பாதத்துல வச்சிட்டேன், இனி என்ன நடக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோன்னு முழுசா நம்பி விட்டுடுங்க. இந்த சரணாகதி ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்ட அடுத்த நிமிஷம் உங்க மனசுல இருக்கிற 100 கிலோ பாரம் இறங்கின மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும். எப்போ நீங்க உங்க பிரச்சனைய சிவன் கையில கொடுக்குறீங்களோ அப்போ அது உங்க பிரச்சனை இல்ல, அது சிவனுடைய பிரச்சனை. அவர் அதை ரொம்ப சுலபமா தீர்த்து வைப்பார். இரண்டாவது ரகசியம், பஞ்சாட்சர மந்திரம், அதாவது ஓம் நம சிவாய. இது வெறும் வார்த்தை கிடையாது நண்பர்களே, இது பிரபஞ்சத்தோட பாஸ்வேர்டு. ந ம சி வா யா. இந்த 5 எழுத்துக்களும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதங்களை குறிக்குது. உங்க உடம்பும் இந்த 5 பூதங்களால ஆனதுதான். உங்க தலையெழுத்து மாறணும்னா உங்க உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அழியணும். டெய்லி காலையில எழுந்ததும் ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து கண்ணை மூடி உங்க மூச்சு காத்த கவனிச்சபடியே ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு மனசுக்குள்ள சொல்லுங்க. இந்த சத்தம் உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும் ஒரு அதிர்வை, அதாவது வைப்ரேஷனை உண்டாக்கும். எந்த ஒரு தீய சக்தியாலையும், கண் திருஷ்டியாலையும், கெட்ட கர்மாவாலையும் இந்த மந்திரத்தை தாண்டி உங்களை நெருங்கவே முடியாது. உங்களை சுத்தி ஒரு பெரிய நெருப்பு வளையம் மாதிரி இந்த மந்திரம் உங்களை எப்பவும் பாதுகாக்கும். இது பல சித்தர்கள் தங்களோட வாழ்க்கையில உணர்ந்த மிகப்பெரிய ரகசியம். மூன்றாவது ரகசியம், திருநீரு. சிவன் ஏன் எப்பவுமே சுடுகாட்டு சாம்பல உடம்பு முழுக்க பூசி இருக்கார்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுல ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும், கடைசியில ஒரு பிடி சாம்பலாதான் போக போறோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார பார்த்தும் பொறாமப்பட மாட்டீங்க, யாரும் உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு வருத்தப்பட மாட்டீங்க. எல்லாம் கொஞ்ச காலம்தான் அப்படிங்கிற பக்குவம் உங்களுக்கு வந்துடும்.
நீங்க தினமும் வீட்ல இருந்து கிளம்பும் போதோ இல்ல கஷ்டத்துல இருக்கும் போதோ கொஞ்சமா விபூதியை எடுத்து சிவசிவான்னு சொல்லிட்டு உங்க நெத்தியில வச்சுக்கோங்க. உங்களோட 2 புருவத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆக்ஞா சக்கரம் இதனால ஆக்டிவேட் ஆகும். உங்க புத்தி தெளிவடையும். நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சரியா அமையும். திருநீறு பூசிய நெத்தியை எந்த துரதிர்ஷ்டமும் நெருங்காது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி தானா வரும். 4வது மற்றும் மிக முக்கியமான ரகசியம் மௌனம். சிவபெருமானோட இன்னொரு ரூபம்தான் தட்சிணாமூர்த்தி. அவர் யாருக்கும் வாய் திறந்து உபதேசம் பண்ணதில்லை. அவரோட உபதேசமே மௌனம்தான். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் தீர்வு வெளியில எங்கேயோ இல்லை, அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. ஆனா நம்ம மனசு எப்பவுமே ஏதோ ஒன்ன நினைச்சு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறதால அந்த தீர்வு நமக்கு கேட்கறதில்ல. தினமும் ஒரு 10 நிமிடம் மொபைல் போன், டிவி, பேச்சுகள் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு தனியா அமைதியா இருங்க. அந்த மௌனத்துல சிவபெருமான நினைச்சு தியானம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பதில்களையும் அந்த மௌனம் உங்களுக்கு கொடுக்கும். உங்க உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இதுதான் பெரிய பெரிய ஞானிகளெல்லாம் கடைபிடித்த வெற்றியின் ரகசியம். நண்பர்களே, இந்த வீடியோவை இத்தனை நிமிடம் நீங்க பார்த்துருக்கீங்கன்னா சிவபெருமானோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இனிமேல் உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதா தான் நடக்கும். உங்க தலையெழுத்து இன்னையிலிருந்து சந்தோஷமா சுபிட்சமா மாறப்போகுது. இத முழுசா நம்புங்க. இந்த ரகசியங்கள் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்திருந்தா கமெண்ட்ல ஓம் நம சிவாயன்னு சிவனுடைய நாமத்தை பதிவு பண்ணுங்க. உங்க கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகட்டும். இந்த வீடியோவை உங்க அன்புக்குரியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரட்டும். இன்னும் பல ஆழமான ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம தெய்வ ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிவாய நம. எல்லாம் சிவார்ப்பணம்.